இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன் தியரி நான் டிஜெனரேட் கேஸ் பத்தி ரொம்ப எளிமையா பார்க்கலாம். மேக்ஸிமம் சிம்பிள் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் இந்த லெக்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் தி டைம் இண்டிபெண்டன்ட் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் இஸ் ஹச் சை இஸ் ஈக்குவல் டு இ கெட் சை. ஸோ தி ஹாமில்டோனியன் இதுல வந்து என்ன சொல்லுவோம்னா, ஹாமில்டோனியனை ரெண்டா பிரிச்சிடறோம். ஒன்று வந்து அன்பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் விச் இஸ் லேபிள்ட் அஸ் ஹச் நாட். இன்னொன்று வந்து பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன் ஹச் பிரைம் multiplied by a lambda parameter. It's a small parameter. இந்த lambda parameter எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா, இதை வந்து in order to write in power series both energy and Hamiltonian. See, the assumption that H prime itself small, comparing the H naught unperturbed Hamiltonian compare பண்ணும்போது perturbed Hamiltonian very small. அதை விட இது வந்து small parameter lambda. So H prime is small such that we can we expand the perturbed eigenfunction and eigenvalues as power series in H prime. This is the most conveniently accomplished in terms of parameter lambda. Other the lambda parameter important. Let the eigenstate and eigenvalue of H naught be when H naught act on the get n naught. In the unperturbed Hamiltonian get vector n0. The upper superscript 0 represents the unperturbed energy state. So is equal to En0. En0 is nth unperturbed state. And get n naught. இது வந்து ஐகன் ஸ்டேட். n நாட்டுங்கிறது ஐகன் ஸ்டேட், இ நாட் என்கிறது ஐகன் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம எய்ம் என்னன்னா, வி வாண்ட் டு ஃபைண்ட் தி கரெக்ஷன் இன் இஎன், அதாவது அந்த எனர்ஜி லெவல்ல கரெக்ஷன், அதே மாதிரி அந்த கெட் வெக்டார்ல உள்ள கரெக்ஷன் டியூ டு ஹச் பிரைம். இந்த ஹச் பிரைம் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால இது ரெண்டுலயே எவ்வளவு கரெக்ஷன் ஆகுதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நாட் ஓன்லி டீட்டெயில், ரொம்ப சிம்பிளா வெரி வெரி சிம்பிள் மேனர்ல பார்க்க போறோம். நம்ம இப்ப எனர்ஜியும் அந்த ஐகன் ஸ்டேட்டையும் பவர் சீரிஸ் இன் லாம்டா பவர் சீரிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்ப இ எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இ ஜீரோ, தட் இஸ் அன்பர்டர்ப்டு எனர்ஜி லெவல், பிளஸ் லாம்டா டைம்ஸ் இ ஒன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் மல்டிப்ளைட் பை லாம்டா. அதே மாதிரி பிளஸ் லாம்டா ஸ்கொயர், திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் அண்ட் இட் வில் கோ ஆன். ஆனா நம்ம வந்து முதல் ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன்ல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அதனால யூ டேக் ஒன்லி ஃபர்ஸ்ட் டூ டேர்ம். அப்கோர்ஸ் இந்த லெஃப்ட் சைடு த்ரீ டேர்ம் வருது, பிகாஸ் அப் டு லாம்டா ஸ்கொயர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெட் என் nth ஸ்டேட், அது வந்து இஸ் ஈக்குவல் டு கெட் n0, தட் இஸ் அன்பெர்டர்ப்டு ஸ்டேட், இது பிளஸ் லாம்டா டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர்டர்ப்டு ஸ்டேட் n1. அதே மாதிரி பிளஸ் லாம்டா ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர் பெர்டர்ப்டு ஸ்டேட் n2. அப்புறம் இட் கோஸ் ஆன். நம்ம முதல் மூணு டேர்ம் மட்டும் இங்கே எடுத்துக்கிறோம், பிகாஸ் வி ஆர் கோயிங் டு கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் நம்மளுக்கு தெரியும் டைம் இண்டிபெண்ட் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன். when Hamiltonian act on get n, it produces the eigenvalue E sub n with that get n. அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ H ரீப்ளேஸ் பண்ணுங்க. H வந்து ரெண்டு பார்ட், unperturbed Hamiltonian plus perturbed Hamiltonian multiplied by the lambda parameter, which act on the get n, which is equal to En get n. ஸோ இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இங்க n இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. கெட் என் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் லாம்டா பவர்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. அண்ட் இஎன் வந்து இந்த இதை. ஸோ இப்போ வந்து ஹச் நாட் லாம்டா ஹச் பிரைம், இந்த என் பல நான் இதை எழுதுறேன்.
that is get n0 plus lambda time get n1 plus lambda square time get n2. இதோட நான் நிப்பாட்டிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் மட்டும் தான் எனக்கு தேவை. தென் இங்க பாத்தீங்கன்னா இஎன் இங்க எடுத்துக்கங்க. en0 lambda times en1 plus lambda square time en2. அதே மாதிரி இந்த get n வந்து இதை எடுத்துக்கங்க. get n0 plus lambda time get n1 plus lambda square time get n2. ஸோ இப்போ லேம்டா பவர்லாம் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் யூ டேக் ஹச் நாட்டை எடுத்துக்கங்க. அப்புறம் ஹச் நாட்டை இதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ லேம்டா பவர் பார்த்தீங்கன்னா ஹச் நாட் கெட் n1 வந்துடும். தென் நெக்ஸ்ட் லேம்டா டைம்ஸ் லேம்டா ஹச் பிரைம் இதையும் எடுத்துக்கலாம். மற்ற இதை எடுத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர்னு போயிடும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது ஹச் பிரைம் ஆக்ட் ஆன் திஸ் கெட் n0 தட் இஸ் அன்பர்டர்ப்டு எனர்ஜி ஸ்டேட். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் en0 இப்போ லேம்டா டைம் தான் இங்கே பார்க்கணும். லேம்டா n1. ஸோ அது பார்த்தீங்கன்னா en0 n1 கெட் n1. அதே மாதிரி இப்போ வந்து வேற எங்க லேம்டா வரும், இதையும் en1ஐயும் தென் n கெட் n0வும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா லேம்டா டைம் இது வந்து லேம்டா பேராமீட்டர் வருது. பவர் ஆஃப் லேம்டா en1 கெட் n0. இது நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இதை டேக் தி இன்னர் ப்ராடக்ட் வித் ப்ரா n0. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வரும்? ப்ரா n0 ஹச் நாட் n1. இதை பார்த்தீங்கன்னா ப்ரா n0 ஹச் பிரைம் n0. தென் இங்க en0 வந்து நம்பர், அதனால வெளியே எடுத்துடலாம். தென் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் n0 வித் n1. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னர் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா en1 வந்து நம்பர், ஸோ நம்ம வெளியே எடுத்துடலாம். தென் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் n0 வித் n0. நம்மளுக்கு தெரியும் தி ஆர்த்தோனாமர் ப்ராப்பர்ட்டி படி இது வேல்யூ வந்து 1. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா ஹச் நாட் இஸ் அ ஹெர்மிசன் ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து கெட் வெக்டார்லயே ஆக்ட் பண்ணும் அல்லது ப்ரா வெக்டார்லயே ஆக்ட் பண்ணும். இட் ஆக்ட்ஸ் ஆன் ப்ரா வெக்டார். தென் இதனுடைய வேல்யூ என்ன வரும்? en0 நம்பருங்கிறனால வெளியே எடுத்துடலாம். தென் n0 இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் n0 வித் n1. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். போத் ஆர் சேம். ஸோ இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? en1 ஃபர்ஸ்ட் ஆர்டர் எனர்ஜி கரெக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் இன்னர் ப்ராடக்ட் n0 ஹச் பிரைம் n0. இது நல்லா பார்த்தீங்கன்னா பை டெஃபினேஷன் இட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ஹச் பிரைம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா? ப்ரா வெக்டாரும் கெட் வெக்டாரும் சேம். தென் ஆப்ரேட்டர் வந்து ஹச் பிரைம். So this is the expectation value of the operator H prime. So this is the fundamental result of first order perturbation theory. The theory என்ன சொல்லுதுன்னா the first order energy correction is equal to the expectation value of perturbed Hamiltonian in unperturbed energy state. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க. தென் ஃபர்தரா நம்ம டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். நவ் டேக் தி இன்னர் ப்ராடக்ட் வித் ப்ரா m0. m இஸ் நாட் ஈக்குவல் டு n. இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது இன்னர் ப்ராடக்ட் நம்ம எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ரா m0 இந்த ஹச் நாட் கெட் n1. அதே மாதிரி இங்கே செகண்ட் டேர்ம் ப்ரா m0 ஹச் பிரைம் கெட் n0. அதே மாதிரி இங்க ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டேர்ம் en ஆஃப் 0 வந்து நம்பர். ஸோ நம்பரை நீங்க வெளியே எடுத்துடலாம்.
So inner product of m0 with this n1. அதே மாதிரி second term en of 1 is a number, you can take it out. Then inner product m0 n0. m0 n0 வந்து different state. So இது inner product orthonormal property படி it will become 0. So remaining term இங்க பார்த்தீங்கன்னா இந்த இது எடுத்தீங்கன்னா when H naught act on bra vector, ஏன்னா இது H naught வந்து ஹாமில்டோனியன், it will act on either bra vector or get vector. Then உங்களுக்கு என்ன கிடைக்கும், you will get em, then inner product of m0 with n1. இது பார்த்தீங்கன்னா இந்த டேர்மு இங்கே ஃபர்ஸ்ட் டேர்மும் ஒரே மாதிரி வருது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், இஎம்0 m0 n1. அதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் அசிட்டிஸ் வச்சுக்கிட்டேன், இதுவும் அசிட்டிஸ் வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, யூ bring this to right hand side. இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ அப்போ இந்த இஎம் எப்படி வரும், யூ கேன் டேக் இஎன் 0 மைனஸ் இஎம் 0. ஸோ இந்த டேர்ம் வந்துடும் இல்லையா, இந்த டேர்ம். ஸோ இப்போ மல்டிப்ளைட் பை திஸ் இன்னர் ப்ராடக்ட் அப்கோர்ஸ். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, இதை வந்து இ மைனஸ் இஎம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ bra m0 h prime n0 divided by this en0 minus em0, which is equal to this one, the parameter m0, the inner product of m0 with n1. So ஏன்னா இது இந்த term energy difference multiplied by this inner product is equal to this one. So இந்த energy difference இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா, then m0 h prime n0 over en0 minus em0, which is equal to this one, em0, inner product of inner product of m0 with n1. So இப்போ பார்த்தீங்கன்னா, if n is equal to m, uh, this will be 0. So in the inner product will go to infinite. So which is not acceptable solution. So it must be a finite one. அதனால தான் இந்த condition m must not be equal to n. ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தோம் just now, inner product of m0 with n1 is equal to inner product of m0 h prime n0 over en0, which is equal to em0. இதை வந்து நம்ம இன்னொரு ஃபார்ம்ல வந்து எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லலாம். ஸோ now இப்போ கெட் வெக்டார் n1 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா சம்மேஷன் ஓவர் நம்ம பார்த்தா m இஸ் நாட் ஈக்குவல் டு n cm multiplied by this get vector m0. So get n1 is equal to, இந்த cm என்னது, by definition this is equal to inner product of m0 with n1. அதாவது n1 வெக்டார் எவ்வளவு m0ல ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அதுதான் வந்து cm. ஸோ அப்கோர்ஸ் இந்த செகண்ட் இந்த வெக்டாரா அப்படி வச்சுக்கிட்டோம் m0, கெட் வெக்டார் m0. ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கே டெஃபினேஷன், the inner product of m0 with n1 is equal to this one in the term, that is m0 h prime n0 over en0 minus em0, then this get m0. இதுதான் வந்து கரெக்டட் வேவ் ஃபங்க்ஷன், தட் இஸ் வேவ் கெட் வெக்டார் வித் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன், கெட் வெக்டார் வித் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். ஸோ இதுதான் நாம ஹைலைட் பண்ண வேண்டியது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. தேங்க்யூ வெரி மச்.